நாம் தொடர்ந்து 1 யோவானுடைய 4வது அதிகாரத்திலே நாம் பாடங்களை கற்று வருகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் பாடங்களை சிந்தித்த பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7 முதற்கொண்டு 12 வரையுள்ள வசனத்தை தியானித்தோம். நான் அதனுடைய அறிமுக பகுதியிலே சொன்னது போலவே இந்த 7வது வசனம் துவங்கி 21வது வசனம் வரைக்குமாக இருக்கக்கூடிய இந்த நீண்ட பெரும் பகுதி அன்பை குறித்து அதிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வேத பகுதியாகும். ஏனென்றால் இந்த இடத்தில் இந்த வேத வசனங்களில் மட்டுமே 28 முறை அன்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் 28 times the word love has been mentioned in these verses. ஆகவே இந்த வேத பகுதி இந்த நிருபத்திலே ஒரு கருப்பொருளாக அல்லது மிகப்பெரிய ஒரு திறவுகோல் பகுதியாக இது விளங்குகின்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த பகுதியிலே அன்பு, அன்பு கூறுவது, அன்பு காட்டுவது, அன்பின் நிமித்தமாக என்று வார்த்தைகள் அவ்வப்பொழுது அந்த அடிக்கடியாக இந்த வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையின் இன்றியமையாத ஒன்றாக அந்த பண்பு காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். கடந்த முறை சிந்தித்த பொழுது 7 முதல் 12 வரை இருக்கின்ற வசனத்திலே த ரெவலேஷன் அண்ட் அதனுடைய 7 முதல் 12 வரை உள்ள வசனத்திலே த ரெவலேஷன் அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லவ், அன்பினுடைய வெளிப்பாடு, எப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் தம்முடைய அன்பை விளங்க செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்தோம் முதல் பகுதியாக. அதிலே அதே பகுதியின் 2வது விஷயத்திலே 11 12வது வசனத்துல இந்த அன்பானது எப்படியாக பிரதிபலித்து காண்பிக்கப்பட்டது அல்லது எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது இந்த அன்பின் நிமித்தமாக இது அன்பு என்பது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆல்ரெடி the love was revealed through the son. Father had shown the love. The son have revealed the love unto this world. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் அன்பை வைத்தார். அந்த அன்பை தம்முடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த அன்பானது தம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அன்புதான் ரிஃப்ளெக்ஷனாக இங்கே சொல்லப்படும் பொழுது 11 12வது வசனத்தில் சொல்லும் பொழுது beloved, if God so loved the world, ஒரு கண்டிஷனாக சொல்லி தேவன் இவ்வளவாக நம்மை நேசித்திருப்பார் என்று சொன்னால் நாம் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதை 11 12வது வசனத்திலே அங்கே யோவான் அற்புதமாக எழுத்து காண்பிக்கிறார். அதான் 11 12வது வசனத்தில் நாம் அன்பை நம்முடைய வாழ்க்கையிலும் காண்பிக்க வேண்டும். That is a reflection of love. இதே வேத பகுதி 3வது விஷயமாக 13 முதற்கொண்டு 16 வரை இருக்கின்ற வசனங்கள். இன்றைக்கு நாம் 13 முதல் 21 வரையுள்ள வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் from verse 13 down to verse 16 அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது இதிலே the perfection of love, அன்பினுடைய பூரண தன்மையை நாம் இந்த வசனங்களில் நாம் காண்கிறோம். From verse 13 down to verse 16 talks about the perfection of love. Initially it was a revelation, and then the reflection of love in the life of believers, and in third part he talks about the perfection of love. அன்பினுடைய பரிபூர்ணத்துவத்தை இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனுடைய அந்த சிந்தனையானது எப்படி அது தொடர்ச்சியாக வருகின்றதை நீங்கள் வசனமாக நீங்கள் படித்து வரும் பொழுது அதனை புரிய முடியும் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் 11 12 வாசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தாம் ஜனத்தை நேசிக்கிறோம், தான் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். He reveals the love that he had for the human being. மனுஷருக்கு அவர் ஏதோ வெறும் வார்த்தைகளிலே நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்று அவர் சொல்லாமல் தன்னுடைய செயலின் வடிவாக அல்லது அவருடைய அன்பானது செயல் வடிவு பெற்று இங்கே வருகின்றது. அதே போல 13 முதல் 16 வரை இருக்கின்ற வசனத்தை நீங்க தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது இந்த அன்பினுடைய உறுதிப்பாட்டை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். He talks about the assurance that we will have in our life. அதாவது அதைத்தான் சொல்லும் பொழுது perfection of love. இந்த அன்பினுடைய உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்படும் என்பது 13 முதற்கொண்டு 16 வரை இருக்கின்ற வேத வசனத்திலே நம்மால் காணப்படுகின்றது. ஏனென்றால் இதுல 3 குறிப்பிட்ட அஷூரன்ஸ் நமக்கு ஆவியானவர் இந்த வேத பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் ஒன்றாக நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாய் புரிய வரும். ஏன் அதனை 3ஆக நான் சொல்கிறேன் என்றால் முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. Like the 3-corded or the 3-stranded cord, this can never be separated. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் எழுதும் பொழுது இந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதையும் இதை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த முப்பரி நூலாக இருக்கக்கூடிய இந்த உறுதியான ஒரு அன்பு, அதாவது 2 அல்லது 3 ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அந்த அன்புதான் இவ்விடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எழுதி காண்பிக்கிறார். 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். verse 13, chapter 4 verse 13. அங்கே வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு என்ன தந்தார்? தம்முடைய ஆவியில எதை கொடுத்திருக்கிறார்?
அல்லது நம்முடைய ஆவியானவரை கொடுத்திருப்பதனால நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? அங்கே சொல்லப்படும் பொழுது நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இங்கிலீஷ் வாசிக்கும் பொழுது அந்த வசனமானது ரொம்ப அழகாக அது ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் ஸ்டார்டிங்லேயே ஒரு அஷூரன்ஸோட, ஒரு உறுதிப்பாட்டோட அந்த வசனம் ஆரம்பிக்கின்றது. நீங்க படிக்க முடியும். ஹியரின் வி நோ, இதனாலே நாம் அறிந்து கொள்கிறோம். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அச்சாரத்தை, ஒரு உறுதியை நமக்கு இந்த வசனங்கள் தருகின்றதை பார்க்க முடிகிறது அல்லவா? ஏனென்றால் சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு, தன்னை யார் நேசிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவன் சொல்லக்கூடிய உறுதிப்பாடு என்னவென்றால், நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய மனதில் எந்த விதமான சந்தேகம் எழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதன் மூலமாக நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், இதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். எதன் மூலமாக? நமக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இது ஏதோ நம் ஒரு அறிவுபூர்வமாக இருக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. இட் இஸ் நாட் சம்திங் தட் we can know intellectually or by knowing by reading something. ஏதோ ஒரு விஷயத்தை நாம் படிப்பது நிமித்தமாக அல்லது ஏதோ பார்ப்பது நிமித்தமாக நம்முடைய புரிதலிலே ஏற்படக்கூடிய விஷயம் அல்ல. நாம் புரிகின்றோம், ஆனால் அதே நேரத்திலே அதை காட்டிலும் மேலாக நமக்குள் வாழக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 5:13 சொல்லும் பொழுது, இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஏன் நான் எழுதுகிறேன்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். பாருங்க, நீங்க அறியும், மறுபடியும் வார்த்தை, நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் உங்களுக்கு இவைகள் எழுதுகிறேன். நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் அதை அனுபவித்திருக்க வேண்டும், நீங்கள் அறிந்திருக்கிறதை அனுபவிக்க வேண்டும் என்பது நிமித்தமாகத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இவைகளை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் அந்த சத்தியத்தை நமக்கு எடுத்து வருகிறார். சும்மா ஏதோ வார்த்தைகள் இல்லை இந்த இடத்துல, அல்லது டு fill the gap அப்படி எல்லாம் கிடையாது. He is writing again and again, reiterating on the same fact that you can know that you are surely the children of God. நீங்கள் தேவனாலே நேசிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் தேவனாலே மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாய் நமக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி கொண்டு வருகிறார். ரோமர் 8:16 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு உறுதியை தருகிறார். He also bears the witness. அங்கே சொல்லப்படும் பொழுது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த இடத்துல நாம் அவரிலும் எப்படி உறுதியை தருகிறார்? நாம் அவரிலும், அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறது. இது நமக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. எத்தனைதான் நம்ம இதை இந்த வார்த்தையை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிச்சாலும், இட் இஸ் டோட்டலி நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபுல்லி. கம்ப்ளீட்டாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நாம் அவரிலே என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். We can understand when we say that I am in him. நான் அவரிலே இருக்கிறேன் என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லது அவர் என்னிலே இருக்கிறார் என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார், புரிகிறேன், அதை அனுபவிக்கிறேன், சரிதான். ஆனால் நான் திரும்ப அவருக்குள் வாழ்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பொழுது நம்முடைய மனுஷீக புரிதலிலே, நம்முடைய இன்டலெக்சுவலாக இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, காற்று எந்த திசை வருமாக அல்லது எந்த திசை பிரகாரமாக அது வீசும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருடைய செயலை பற்றி இங்கே சொல்லுகிறார். அது போல நாம் காற்றை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த காற்றினுடைய விஷயங்களை நாம் அனுபவிக்க முடியும். We can never see air with our own eyes, but we can feel it. We can sense the warmth of it. அதனுடைய உணர்வையும் அதனால் ஏற்படக்கூடிய ஆஸ்வாசத்தையும் நாம் உணர்கிறோம். அது போல இங்கே சொல்லப்படக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். அப்பொழுது இது இருவேற்பட்ட அல்லது இட் இஸ் a double folded security. இது ஒரு இரு மடங்காக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை நமக்கு தருகின்றது. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். இது மிகப்பெரிய உணர்வை ஏற்படுத்துகிறது அல்லவா? அப்படியானால் இந்த இணைப்பை யார் கொண்டு வர முடியும்? Who can bring this great God between these two people? இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த இருவேறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய நபர்களை ஒன்றிணைத்து ஒருவருக்குள் ஒருவர் வாழக்கூடிய அல்லது ஒருவரோடொருவர் இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொண்டு வருவதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயலாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் நினைக்கும் பொழுது ஆவியானவருடைய செயலை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். ஆவியானவருடைய செயலை நாம் ஒரு விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்திவிட்டு மற்ற இடங்களிலே நாம் அவரை தவறுவிடுகிறோம் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது spirit who has been given to us is also the spirit of assurance. நமக்கென்றும் ஆவியின் அச்சாரத்தை தந்திருக்கிறார் எபேசியர் எழுதுகிறார். அப்படியானால் it is not something, a spirit that has been simply given to us. He gives us a great assurance that we are in him and he is in us. அவர் நமக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு உறுதியை நமக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் இடத்திலே எழுதி தந்திருக்கிறார்.
எல்லாம் அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? How can we understand that I am in him and he is in me? எப்படி புரிந்து கொள்ள முடியும் நடைமுறை வாழ்க்கையில? நாம் ரட்சிக்கப்படுகின்றோம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். சில நாட்கள் கழிந்து கர்த்தருக்காக நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதன் பின்பதாக அப்பம் பெற்று ஆராதிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் சில நேரத்தில் வருகின்றது, பாவத்தை செய்கின்றோம், அறிக்கையிடுகின்றோம், மறுபடியும் தேவனிடத்தில் திரும்பி வருகின்றோம். இந்த செயலின் மூலமாக நாம் கர்த்தருக்குள் வாழ்கிறோம், கர்த்தர் எனக்குள் வாழ்கிறோம் வாழ்கிறார் என்பதை புரிய முடிகிறதா? நிச்சயமாக அதனால்தான் புரிய முடியும். ஏனென்றால் நாம் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். அதைத்தான் யோவான் சொல்கிறார். If at all we are truly saved, if at all we say that the Spirit of God remains in me, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார், அவர் தரித்திருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவருடைய ஐக்கியத்தை நான் விரும்புவேன், அவருடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தை நான் விரும்புவேன். அதே போல அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey to the commandments of the Lord. I will want to have the fellowship with the fellow believers. சக விசுவாசியரோடு கூட நான் ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புவேன். எளிதாக நான் மன்னிப்பேன், எளிதாக நான் மன்னிக்கவும் அனைவரும் நேசிக்கவும் நான் செய்வேன். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால், if at all these things are really an experience in our life, ஏதோ மூளை அறிவாக தெரிந்திருப்பது அல்ல, மாறாக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்குள் வாழ்கிறார், நாம் அவருக்குள் வாழ்கிறோம் என்பது இதன் மூலமாய் உறுதியாகின்றது. It is loving holiness, loving the believers, loving the truth, loving the Christ, loving Christ. இதெல்லாம் இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு மறுபடியும் எழுதி கொண்டு வருகின்ற விஷயத்தினாலே நானும் அதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆகவே இதன் மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து நான் விலக்கி காண்பிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. இது நமக்கு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய the internal witness for salvation. இந்த 3 எவிடன்ஸ் சொன்னேன், 3 ஆதாரங்கள் நான் சொன்னேன். அதுல முதலாவது வரக்கூடியது there is an internal evidence for our salvation. நம்முடைய ரட்சிப்பிற்காக இருக்கக்கூடிய உட்புறமாக கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு ஆதாரம் இதுவாக இருக்கிறது. நமக்குள் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து நம்மை மீட்பின் நாளுக்கென்று கொண்டு செல்கிறார். இது நம்முடைய முதலாவது விஷயம். 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வது என்ன? verse 14ல பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். It is an evidence that he is also bringing here, and we have seen and to testify that Father sent the Son to be the savior of this world. இங்கே அவர் சொல்லும் விஷயம் என்ன? நாங்கள் அதனை பார்த்திருக்கிறோம். We have seen. It is an external evidence that he is bringing about the Christ. கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லக்கூடிய வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய மற்றொரு ஆதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஏதோ கண்களால் பார்க்க கூடாத இருக்கக்கூடிய அல்லது ஏதோ ஒரு மாயாவை நாம் நம்பவில்லை, அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தத்துவ ஞானங்களை நாம் நம்பவில்லை, அல்லது யாரோ என்றோ ஒரு நாள் தோன்றின சத்தியத்தை நாம் ஏதோ நம்முடைய மூளையறிவில் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல. மாறாக நமக்கென்றும் கொடுக்கப்பட்டுள்ள சத்தியங்கள், நமக்கென்றும் வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்கென்று சிந்தப்பட்டிருக்கின்ற அந்த கல்வாரி சிலுவையினுடைய செயல்கள் அனைத்துமே நமக்கு உண்மையாகவே கண்ணார கண்டு எழுதப்பட்ட சாட்சியினாகவைகள் இருக்கின்றது. இதை நாம் மட்டுமல்ல, உலகத்தினுடைய சரித்திரங்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சரித்திர எழுத்தாளர்கள் இதை பற்றி நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள். Not only the scripture gives the evidence of the Lord Jesus Christ, but also we can see the external evidence from the world literature itself. உலகத்தினுடைய இலக்கியங்களிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வாழ்ந்தார், மரித்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நம்பக்கூடிய விஷயங்களை நாம் உறுதியா நம்பலாம். We have seen என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது நாங்கள் கண்டும் கேட்டும் தொட்டும் உணர்ந்தும் பார்த்திருக்கக்கூடிய அந்த இறைமகனாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். இந்த ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுமானால் we also testify that person. என்ன சொல்லுகிறார் இங்கே சொல்லும் பொழுது, and if you have seen testify that the word. இங்கே அந்த திறவுகோள் வசனம் என்பது அந்த testify ஒரு லீகல், ஒரு அத்தாரிட்டேட்டிவாக, ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு சாட்சியாக இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை, இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த விஷயத்தை நாம் நம்புவோம் என்றால் நாம் என்ன சொல்லப்படுகிறோம்? நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் என்னவென்று நம்ப வேண்டும்? Father sent the Son to be the savior of the world. இங்கே இதனுடைய ஒவ்வொரு வார்த்தை மிக முக்கியமானது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தின் இரட்சகராக அனுப்பி இருக்கிறார். இதைத்தான் இங்கே வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. இதை சொல்லும்போது இதனுடைய அடுத்த வசனத்தை வரும்போது இன்னும் இது சற்று அது தெளிவாகும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கின்ற நபர்கள் பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறார்கள்? இவர் ஏதோ போனவர் மட்டுமே, இவர் உலகத்தின் இரட்சகர் அல்ல, இவர் சாதாரண மனுஷனாக அவர் தம்முடைய தப்பிதங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் ஜீவ இரட்சகர் அல்ல, அவர் ஜீவாதிபதி அல்ல. He is not the savior of the world. He can never be the savior of the world because he was crucified. Can a savior be crucified?
இங்கே ஒரு ரட்சகர் கொல்லப்பட முடியுமா? ஒரு ரட்சகர் என்று சொல்லி தம்மை தாமே சொல்லிக் கொண்டிருப்பவர் அங்கே மரணிக்க முடியுமா என்றுதான் கேள்வி கேட்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லக்கூடிய விஷயம் என்றால், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக அனுப்புகிறார்? அவர் ராஜாவாக அரியணை ஏறி அமர்வதற்காக. அதற்கென்று ஒரு நாள் பின்னாளில் நிச்சயமாக வரும். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் தாழ்மைப்பட்டு சிறுமைப்பட்டு தம் சொந்த கிரியைகளினுடைய கரத்திலே நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சின்னாபினமாக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் இரட்சகராக மறிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதைத்தான் we are testifying என்று சொல்லி இதை அவர் டெஸ்டிஃபை பண்ணுகிறார். யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த டெஸ்டிஃபை, இந்த சாட்சி, இந்த விட்னஸ் நமக்கு இருக்கிறதா? இது இருக்கிறதா? இது நான் ஏன் இருக்கிறதா என்று கேட்கிறேன் என்றால், அப்போஸ்தலனாகிய லூக்கா, மருத்துவராகிய லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல சொல்லும் பொழுது இதே வார்த்தை, இந்த டெஸ்டிஃபை என்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே, இதற்கு மாற்றியர் என்றுதான் இதற்கான பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. சோ இங்கே சொல்லப்படும் பொழுது டெஸ்டிஃபை அல்லது ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ்ல விட்னஸ் என்று பயன்படுத்தப்பட்டது. எங்கே சொல்லப்படுகிறது? சொல்லப்பட்ட கட்டளை என்ன? நீங்கள் எனக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு என்னவாக இருப்பீர்கள்? சாட்சியாக இருப்பீர்கள். You will be the witness for me. You will be testifying me wherever you go. நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு இரத்த சாட்சியாக இருப்பீர்கள். அப்படியானால் நாம் இரத்த சாட்சியாக எல்லாரும் மரிக்கணும் என்பதல்ல. அது தேவன் ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கக்கூடிய மரணத்தின் முடிவாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இங்க சொல்லப்படக்கூடிய சாட்சி நாம் வாழக்கூடிய இடத்திலே, நாம் வசிக்கக்கூடிய இடத்திலே, நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே நாம் சாட்சிகளாக இருக்கின்றோமா? என்ன சாட்சி? அவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சாட்சியாக நீங்களும் நானும் ஜீவிக்கின்றோமா? இதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய இரண்டாவது விட்னஸ். இந்த எக்ஸ்டர்னல் விட்னஸ் இரண்டாவதாக அவர் நமக்கு காண்பிக்கிறார். அதே போல் வசனம் 15 நீங்கள் வரும்பொழுது verse 15ல இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இதான் இங்க கனெக்ஷன் சொன்ன 14th verse 15th வசனம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா அதே அந்த நிலைத்திருத்தல், இருவரும் ஒருவருக்குள் ஒருவராக, both the persons are dwelling within both of them. இது புரியாத ஒரு விஷயம், நம்முடைய மூளை அறிவுக்கு புரியாத விஷயம். அதைத்தான் மறுபடியும் சொல்றாரு. இப்படி ஒருவன் இருப்பான் என்றால் அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் என்ன அறிக்கையிட வேண்டும்? ஏதோ தனக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சரியான உபதேசத்தை சும்மா சொல்வதா? அல்லது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான ரட்சிப்பினுடைய விதங்களை ABC போட்டு சொல்வதா? இஸ் தட் தி எவிடன்ஸ் தட் அப்போஸ்தலர் ஜான் இஸ் பிரிங்கிங் ஹியர்? அதுவல்ல இங்கே அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆதாரம். சோ கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், யூ நீட் டு கன்ஃபஸ். என்ன கன்ஃபஸ் பண்ணணும்? யூ நீட் டு சே வாட் த பைபிள் சேஸ் அபௌட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேதம் என்னவென்று சொல்லி எடுத்து காண்பிக்கிறதோ, என்னவென்று சொல்லி எழுதியிருக்கின்றதோ, அப்போஸ்தலர்கள் என்னவென்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுதி வைத்திருக்கிறார்களோ, நமக்கென்று சாட்சியாக சொல்லி வைத்திருக்கிறார்களோ, அதே குறிப்பிட்ட வார்த்தை, அதே குறிப்பிட்ட சத்தியத்தை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு, அதாவது நம்முடைய மூளை அளவிலே நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாயாலே அறிக்கையிட வேண்டும். We need to understand what the Bible tells about Jesus Christ. And we have to confess. We have to say the same thing. Homologia என்பது அது வார்த்தை. We have to say the same thing about what Bible says, not what you and I think. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக சிந்தனைகள் காணப்படலாம். ஒருவேளை பல கருத்துக்கள் உலகத்தினூடாக சொல்லப்படலாம். உலகத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னவென்று சொல்கிறார்கள்? பல மகான்களிலே ஒருவராக இருந்தவர், அவர் அநேக திவ்ய புருஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே போல பல தீர்க்கதரிசிகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல மதத்தை பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை அதிகமாக அவர்கள் தாக்கி பேசுகிறார்கள். Many of the religious people and the religious fanatics are directly hitting on Jesus Christ, saying that he is never been a God. அவர் தேவனே அல்ல, அவர் ஒரு இறைவனே அல்ல. ஆனாலும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இதைத்தான் சொல்லி ஜனங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்வது என்ன? But what the Bible says in total contradiction to what the world says. உலகம் என்ன சொல்லுகின்றதோ அல்லது உலகத்தினுடைய நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னவென்று சித்தரிக்கிறார்களோ அதை காட்டிலும் முற்றும் வித்தியாசமான கோணத்தில் தான் வேதம் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து காண்பிக்கிறது. இது உண்மையாக இருக்கிறது அல்லவா? இது நான் சொல்வது உண்மை அல்லவா? அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணணும். இந்த அறிக்கை என்பது அவ்வளவு எளிதான அறிக்கை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே வரும்பொழுது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள். There are many false spirits or false
Antichrist have been into this world, have come into this world. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் சொல்ல போவது என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், முதலாவது வசனத்திலே அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவாவியை நீங்கள் எதனால அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும். அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சபையில வாழ்ந்திருந்த நபர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் வந்த நபர் என்று ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய, இவர் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு நபர் அல்ல. இறைவன் மாம்ச உருவெடுத்து மனு உருவெடுத்து இந்த பூமியில வந்திருக்கிறார் என்பதை நம்ப மாட்டார்கள். They will never believe the incarnation of Jesus Christ. They may be simply saying that he is just a phantom who has just crossed in the midst of the people. ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாய தோற்றமாக, ஒரு இல்யூஷனாக அங்கே வந்து கடந்து போன ஒருவராக இருக்கிறார் என்றும் இந்த ஞானவாத கொள்கையை பின்பற்றினவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலதான் சொல்லும் பொழுது, how do you believe, how do you confess that Jesus is God? Do you believe the incarnation of God? Because the Bible says so. வேதம் என்ன சொல்லுகிறது? இறைவனாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து வந்திருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதை நீங்கள் அறிக்கையிட்டால் மட்டும்தான் அது நடைபெறும். சும்மா அறிக்கையிடுவதில்ல, அதை நான் முழுவதுமாக விசுவாசித்து அறிக்கையிட வேண்டும். இதை நீங்க மறுபடியும் இந்த முதல் 4 வசனத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. 4வது வசனத்திலே, பிள்ளைகளை தேவனால் உண்டாயிருந்து அவரை நீங்கள் ஜெயித்தீர்கள், நீங்க அவர்கள் நிறுத்திருக்கிறீர்கள். உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனால் உலகத்தார் அல்லாதவர்கள் தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்கேதான் அந்த வித்தியாசம் வருகிறது. நாம் தேவனுக்கு உட்பட்டவராக இருப்போம் என்று சொன்னால், we will never go in line with what the world say. உலகம் என்ன சொல்லுகின்றதோ அதற்கு நாம் இணங்கி போகவே மாட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says, what the Holy Scripture says, அதைத்தான் நீங்களும் நானும் அறிக்கையிடுவோம், விசுவாசிப்போம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஏனென்றால் ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய கிளி நீங்க பார்த்திருப்பீங்க. கிளி, பேரட் வந்து நம்ம சொல்றது திருப்பி சொல்லும். பட் does that believe it? அது தெரியும், அது விசுவாசிக்குமா? அதுக்கு சரியான விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தா அது நம்ம சொல்றது அப்படியே திரும்பி சொல்லும். கிறிஸ்தவம் என்பது அப்படி அல்ல. Christianity is something more than repeating the same words again and again. அநேக வார்த்தைகளினாலே மறுபடியும் வார்த்தைகளை சொல்வது நிமித்தமாக நாம் கிறிஸ்தவன் ஆவது இல்லை. நம்முடைய மூளை அறிவிலே நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து பின்பதாக நம்முடைய வாயினாலே நாம் வேதம் என்ன சொல்கின்றதோ அதன் பிரகாரமாக நாம் அறிக்கையிடும் பொழுது, when we come in line with God, when we become right with God, then we become the children of God. அப்பொழுது மட்டும்தான் நாம் என்ன செய்கின்றோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். யோவான் 1:34 சொல்லும் பொழுது, this is the son of God, இவரே தேவனுடைய குமாரன் என்று அங்கு திருஷ்டாந்தம் செய்கிறார்கள். யோவான் 20:31 சொல்லும் பொழுது, இவைகள் அனைத்து we have written so much of these things that you may believe that Jesus is the Christ, the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகள் எல்லாம் நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் என்ற அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷம் 20:31 அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கன்ஃபெஷன் அவர் சொல்லும் பொழுது, when we confess what the Bible says, வேதம் சொல்லக்கூடியது என்ன அஷ்யூரன்ஸ் சரிங்களா கொடுக்குது? நீங்க தேவனுக்குள்ள இருக்கீங்க, தேவன் உங்களுக்குள்ள இருக்காரு. The Lord lives in you and you live in God. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 4வதாக 16வது வசனத்துல, தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இது மறுபடியும் சொல்லக்கூடிய வார்த்தை. தேவனும் நிலைத்திருக்கிறார், அவனும் நிலைத்திருக்கிறார். அப்போ நமக்குள் தேவன் வாசமாய் இருக்கிறார் என்றால் என்னென்ன எவிடன்ஸ் நான் சொல்லிட்டேன். 3 எவிடன்ஸ் இங்க இருக்குது. 3வதாக இருக்கு ஃபைனல் எவிடன்ஸ் என்ன? இங்க சொல்லப்படும் பொழுது, we know by it experientially, we know not by intellectually but by experientially, we will feel the presence of God. தேவன் நம்மோட வாசமாய் இருக்கிறார், தேவன் எனக்குள் இருக்கிறார், நான் தேவனுக்குள் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு காணப்படும். மற்றொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனை அறிந்திருப்பது ஒன்று, ஆனால் தேவனால் அறியப்பட்டிருப்பது ஒன்று. தேவனால் அறியப்பட்டிருப்பது, known by God. We know God is one matter, but being known by God is something different from what we know God. அதான் இங்க சொல்லப்படக்கூடிய சத்தியம். ஆனா இங்க சொல்லும்போது மறுபடியும் நாம் 8வது வசனத்துல சொல்லப்படக்கூடிய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தையை இங்கேயும் பயன்படுத்துகிறார். 16வது வசனத்துல சொல்றார். ஏன் இங்க சொல்றாரு? நான் எப்படி நம்புகிறேன் என்றால், ஏற்கனவே சொல்லப்பட்ட சத்தியத்தை, அவருடைய அன்பினுடைய வெளிப்பாட்டை காண்பித்து, அவருடைய அன்பினுடைய பிரதிபலிப்பை நமக்கு கட்டளையாக சொல்லிவிட்டு, மறுபடியும் நமக்கு அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டை எல்லாம் சொல்லிவிட்டு பின்பதாக அறிக்கையை சொல்லிவிட்டு,
தேவன் அன்பாக வருகிறார். ஏன் தேவன் அன்பாக வருகிறார்? ஏன் இது ஆண்டவர் இதையெல்லாம் செய்கிறார்? why is it God do all these things? It is because God is love. தேவன் அன்பாகவே இருக்கின்ற காரணத்தினாலே இதை மறுபடியும் அவர் செய்கிறார் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த முதல் பகுதியிலே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம், இதனுடைய இதனுடைய இதுல இதுவரைக்குமாக இந்த 16 வசனம் வரைக்குமாக 13 முதல் 16 வரைக்குமாக நாம் பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்பட்ட 3 எவிடன்ஸ் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் விட்னஸ் verse 13 வாசிக்கும் பொழுது God is in me, தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை இன்டர்னல் விட்னஸ் மூலமாக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கின்ற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 14 15 நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சத்தியம் அல்லது சுவிசேஷம் எனக்கு என்ன தருகின்றது? எனக்கு அந்த எவிடன்ஸ் தருகிறது. நான் தேவ பிள்ளை என்பதை சுவிசேஷத்தின் மூலமாக, நான் அறிக்கையிடுதல் மூலமாக நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல 16வது வசனத்துல இட் இஸ் a visible evidence, விசிபிளாக கண்களால் பார்க்கக்கூடிய எவிடன்ஸ் ஆக இருக்கிறது. 16வது வசனத்திலே நான் சொல்லும் பொழுது தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை விசுவாசித்ததினாலே நாம் அறிந்து விசுவாசிக்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கிற இந்த விசிபிள் எவிடன்ஸாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 3 எவிடன்ஸ் இங்க நமக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அடுத்ததாக 17வது வசனத்துல நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். திடீரென நீங்க ஒரு அன்பை குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லிக்கொண்டு வர திடீரென்று 17வது வசனத்துல அங்கே அன்பிற்கான ஒரு கடமையை சொல்லாமல் அன்பு உங்கள் வாழ்க்கையில காணப்படும் வேண்டும், அது நிமித்தமாக நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 17 18 குறிப்பா வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? இங்கே நீங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு என்ன செய்கின்றது? நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. அப்ப இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு இங்கே அன்பு ஒரு புறமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பயம், இருக்கக்கூடிய உள்ளான ஒரு அச்சம் என்னவென்றால் நியாய தீர்ப்பு நாளாக இருக்கிறது. We may be loved by God, but there is another aspect to this, that we will be மீட்டிங் அவர்கள் நம்முடைய தேவனை நாம் சந்திக்க போகிறோம். நாம் தேவனை சந்திக்கும் பொழுது நாம் அவருக்குள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவோம், உண்மையாகவே நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதனுடைய கேள்வி இருப்பதனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்துல நீங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? அன்பு பூரணப்பட்டது என்று சொன்னால், நான் ஏற்கனவே முன்பதாக ஒரு இடத்துல பூரணப்பட்டது என்று சொல்லப்படும் பொழுது அன்பு பூரணப்படுமானால் அந்த அன்பானது அதனுடைய நோக்கத்தை நிறைவாக்குகின்றது. The love has become perfected is the meaning that the love has came to its completion. அந்த அன்பு பூரணப்பட்டது. அப்படியான என்ன அர்த்தம்? இங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட அன்பு, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பாரானால் அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. 11, 12, 8 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அன்பானது வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார்? நான் உங்களை நேசிக்கிறேன் என்பது மட்டுமல்ல, அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த அன்பை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கல்வாரி சிலுவையிலே நேசிக்கப்பட முடியாத ஒருவரை, மன்னிக்கவே முடியாதிருக்கின்ற மக்களை தன்னுடைய சொந்த சிருஷ்டிகளாலே கொல்லப்படுவதற்கும் அனுமதித்து தம்முடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது அன்புடைய வெளிப்பாடு. இந்த அன்பு அங்கே பூர்ணப்பட்டதா? அது மட்டுமல்ல, ஏனென்றால் இந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? இந்த அன்பின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கும் அவர் செயல்பட்டு நம்மை மன்னிக்கவும் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு வேண்டியவற்றை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமா? முடிவடையவில்லை. நாம் அவரோட கூட வாழ்வதற்கும் என்றென்றுமா அவரோட கூட இருப்பதற்குமாக ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் செய்ய போயிருக்கிறார். யோவான் 14 நாம் அதைத்தான் வாசிக்கின்றோம். நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதெல்லாம் ஆண்டவர் செய்வதற்கான காரணம் என்ன? ஏன் இதனை செய்கிறார்? It is because of the love that he had. எப்பொழுது நமக்கு அன்பு பூர்ணப்பட்டது என்று சொன்ன அர்த்தம் என்ன? ஏதோ வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, மாறாக அந்த தேவன் நம்மிடத்திலே அன்பை காண்பித்த பொழுது அந்த அன்பை முழுமை அடைய செய்கிறார். அவர் சொல்வது மட்டுமல்ல, தன்னுடைய செயல்களின் மூலமாக தம்முடைய கடைசி வரைந்தமாக இந்த அன்பின் நிமித்தமாக அவர் செயல்படுகிறார். He acts in love so that this can transform our life from one stage to the other stage. நாம் பாவிகளாக இருந்தோம், இன்றைக்கு நீதிமான்களாக்கப்படுகின்றோம். ஒரு நாளிலே நாம் மகிமைப்படுத்தப்பட்டு அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் அந்த ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது எதனால நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம்? எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவோம்? எபேசியர் 1 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் நம்முடைய செயல்கள் நிமித்தமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. We were not accepted just because of our good deeds.
We were not accepted just because of some or the other goodness that God has found in us. என்ன சொல்லுகிற எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 5 சொல்லும் பொழுது, பிரியமானவருக்குள் நாம் தெரிந்து கொண்டபடி, அதனுடைய முழு வசனத்தை நீங்க வாசிக்கணும். நீங்க 4 முதல் 8 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது verse 6ல லாஸ்ட் பார்ட்ல accepted in the beloved, பிரியமானவருக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரை விட்டு நாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பொழுது அந்த அன்பானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு அது பரிபூரணப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படும் பொழுது நாம் அவருக்குள் இருக்கின்றோம், அவர் நமக்குள் இருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா இல்லைங்களா? அதற்கான ஆதாரங்கள் என்ன? இதே வசனத்திலே இங்கே யோவானிலே சொல்லுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலே, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம். அவர் எப்படி இருந்தார் இந்த உலகத்துல? குமாரனாக்கும் பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தார். அவருக்குள்ளாக நாம் ஜீவிக்கும் பொழுது நாமும் அவர் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம். இது மிகப்பெரிய ஒரு சத்தியமாக இங்கே சொல்லப்படுகிறது. அவர் இருக்கிற பிரகாரமாக, like the way that he was in this world, இந்த உலகத்துல அவர் எப்படி இருந்தாரு? இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர்களை நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்ட பிதாவானவர் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்துல ஜீவிக்கும் பொழுது நம்மை அவர் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? பிரியமானவருக்குள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பார்த்து நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது ஒருவேளை ஒரு சில இது கருகலான விஷயமாக ஒரு புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக தோன்றலாம். ஆனால் எழுதப்பட்டதனுடைய சத்தியம் அதான். We were accepted in the beloved. அப்படியான நமக்கு நடைமுறையாக நாம் அன்பை காண்பிக்க வேண்டியது இல்லையா? நாம் பிரியமானவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனாலே நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை அன்பை காண்பிக்க வேண்டுவது இல்லையா? Do we need not show the practicality of the love when we are accepted in the beloved? Because it is mentioned in the last portion of verse 17 that because as he is, so we are in the world. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். ஆகவே நாம் நமக்கு நடைமுறையாக இருக்கக்கூடிய கடமைகள் இல்லையா? அன்பை காண்பிக்க வேண்டுவதில்லையா? மன்னிப்பை காண்பிக்க வேண்டுவதில்லையா? ஐக்கியப்பட வேண்டியதில்லை? இதெல்லாம் நம்ம கேள்விகள் எழும்பலாம். அதுவல்ல, நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அந்த பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பரிபூர்ணமான அந்த அன்புக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே நியாய தீர்ப்பின் நாளை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு இணையாக அநேக வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ரோமர் 5:1, ரோமர் 8:1 இதெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பது இல்லை. therefore there is now no condemnation. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பதே இல்லை. ஆனால் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் உண்டா? நிச்சயம் உண்டு. ஆக்கினை தீர்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக பய உணர்வு ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் நன்மைக்கும் தீமைக்குமாக இருக்கின்ற ஒரு பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தர் முன்பதாக நிற்கும் பொழுது குமாரனாக இருக்கின்ற பிரியமானவருக்குள் நாம் பார்க்கப்பட்டு அந்த செயலுக்கு ஏதுவாக, நாம் செய்த செயலுக்கு ஏதுவாக இருக்கின்ற பிரதிபலன்கள் நிச்சயமாக கொடுக்கப்படும். இதுதான் அதனுடைய வித்தியாசம். ஆகவே நம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே, அவருடைய சிம்மாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to fear when we appear before the judgment seat of Christ. Rather, we can boldly or we can come before his presence in confidence. அதான் சொல்றார். Herein our love is made perfect, that we may have boldness in the day of judgment. இங்கே நமக்கு நம்முடைய அன்பு பரிபூர்ணப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு பரிபூர்ணப்பட்டதுனாலே நாம் என்ன செய்கின்றோம்? அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் தைரியமாக அவர் முன்பதாக வருவதற்கு நமக்கு ஒரு உறுதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதற்கு மேல் நாம் அடிமைகள் இல்லை. அநேகர் சொல்லும்போது என்ன, ஒருவேளை ஆண்டவர் என்னை புறக்கணிச்சிட்டார், நாம பாவம் செய்ததுனாலே ஆண்டவர் என்னை புறக்கணித்து விட்டார், தேவன் என்னை மறந்து விட்டார், என்னை அப்படியே கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உறுதியை நமக்கு இந்த வசனம் தருகிறது. இதை சொல்லிவிட்டு 18வது வசனத்தில் சொல்லும் பொழுது இந்த அன்பு என்ன செய்கிறது? There is no fear in love. ஆனா அந்த அன்பை பார்க்கும் பொழுது அன்பில் என்ன இல்லை? பூர்ணமான ஒரு பயம் இல்லை. எப்படி அன்பிற்கும் பயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. ஒரு தகப்பன் பிள்ளை இருவரும் இருக்கிறார்கள். இருவருக்கும் அன்பு இருக்கிறதா? அன்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே நேரத்திலே இந்த அன்பானது இவ்விடத்திலே பூரணப்படவில்லை என்று சொன்னால், அதாவது மகன் பிதாவினிடத்திலே அன்பை காண்பிக்கும் நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தவறுகளோ தன்னுடைய பிழைகளோ இருக்கும் நேரத்திலே தன் தகப்பனை சந்திக்க வரும் பொழுது ஒரு பய உணர்வு ஏற்படும். சிறு பிள்ளைகளாக நம்ம எல்லாமே நம்முடைய வீட்டுல இருக்கும் பொழுது ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம் ஸ்கூல்ல.
பள்ளிக்கூடத்தில் தவறுகளை நாம் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் நேரத்தில் ஐயோ இது தெரிந்து வருமோ, அல்லது மற்றவர்களுக்கு தெரிந்து போய்விடுமோ, என் தகப்பனுக்கு தெரிந்து போய்விடுமோ, என் வீட்டாருக்கு தெரிந்து போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். We will have the fear whether our mistakes, our sins will be known to our parents when we are children. அப்பொழுது என்ன பண்ணுவோம்? பயந்து பயந்து ஒளிந்து எதுவுமே நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். அப்பொழுது அந்த ஒரு தைரியம் காணப்படாது. ஆனால் பூரணமான அன்பு இருக்கும் நேரத்திலே, அந்த பூரணமான அன்பு என்று சொல்லும் பொழுது ஒளிவு மறைவின்றி, when we have the complete transparency before the Father, அந்த தகப்பனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பூர்ணமாக ஒளிவு மறைவின்றி ஒரு திறந்த புத்தகமாக இருக்கும் நேரத்தில் நாம் வந்து நிற்கும் பொழுது ஒரு தைரியம் நமக்கு காணப்படும். நம்முடைய பேச்சில தைரியம் காணப்படும். நாம் அவரை சொல்லும் பொழுது ஒரு தைரியம் காணப்படும். நாம் ஈடுபடும் நேரத்தில் இங்க ஒரு தைரியம் காணப்படும். அதான் சொல்லும் பொழுது பூரண அன்பிலே என்னென்ன பயம் இல்லை. There is no fear in love. There is no fear in love. ஒன்று அன்பு இருக்கும், இல்லைன்னா பயம்தான் இருக்கும். அந்த அன்பு பயம் இருந்தால் அந்த அன்பு பூரணப்படாது. அதான் இங்க சொல்லக்கூடிய அவர் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட். சொல்லும்போது but perfect love casteth out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும். ஏன்? ஏற்கனவே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். என் தேவன் என்னை மன்னிப்பார், என் தேவனுக்குள்ளாக நான் ஜீவிக்கின்றேன், என் தேவன் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். அது ஆவியானவர் மூலமாக நான் உணர்கிறேன், சுவிசேஷத்தின் மூலமாக நான் உணர்கிறேன். அதே போல எனக்குள் கொடுக்கப்பட்டுள்ள என் ஆண்டவருக்குள்ளாக நான் அதனை புரிந்து கொண்டிருக்கிறவனாக அந்த ஆதாரங்கள் இருப்பதனாலே நான் என் தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். என் தேவனுடைய அன்பு என் வாழ்க்கையிலே பூர்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய அன்பும் அவருக்கு நேராக இருக்கிற காரணத்து நிமித்தமாக அந்த நியாய தீர்ப்பினுடைய நாளிலே அல்லது கர்த்தரை நான் சந்திக்கும் பொழுது ஒரு தைரியமுடையவனாக நான் காணப்படுவேன். பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இங்க சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்றார், ஏனென்றால் மன்னிக்கவே 18வது நூலுடைய கடைசியிலே பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பயம் இருக்கும் என்று சொன்னால், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா, நான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா, ஆண்டவரனை நேசிக்கிறாரா என்ற ஒரு அச்சமோ ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு பயமுணர்வு நமக்கு இருக்குமானால் நாம் இன்னும் அந்த அன்பிலே பூர்ணப்படவில்லை என்று அர்த்தமாகிறது. இன்றைக்கு நாம் நாம யோசித்து பார்த்து நாம் அந்த அன்பிலே பூர்ணப்பட்டிருக்கிறோமா? அந்த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லவ், அன்பினுடைய பூரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இதனுடைய கடைசி பகுதி 19 முதல் 21 வரையுள்ள வசனங்கள், from verse 19 to verse 21 அதை வாசிக்கும் பொழுது the transformation of love, எல்லாவற்றையும் இந்த அன்பனுடைய எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அன்பனுடைய வெளிப்பாடு நமக்குள் இருக்கின்றது. அன்பினுடைய வெளிப்பாட்டை அனுபவித்து என்ன பண்ணிட்டோம்? We have been received so much in our life. We have received so much of love in our life. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான அன்பை நாம் பெற்று அனுபவித்து ருசி பார்த்த நம்முடைய பிள்ளைகள் எல்லா உறுதியும் நமக்கு கிடைக்க பெற்றாயிற்று. We had received all the evidence. இதனுடைய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றது. நாம் அந்த அன்புக்குள் ஜீவிக்கின்றோம், பிரியமானவர்கள் ஜீவிக்கின்றோம். நியாய தீர்ப்பினாலே நாம் அவரை சந்திப்போம், தைரியமாய் நாம் நிற்போம். இதெல்லாம் இருக்கிறது. ஆனா இந்த அன்பு, நாம் பெற்றுக்கொண்ட அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் விரும்புகிறார். என்ன மாற்றம் இங்கே கொண்டு வர வேண்டும்? 19 முதல் 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இது நமக்கு தெரிந்த விஷயம் தான். இது the source of love is not from us, but from him. அவர் தான் நம்மை நேசித்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை நேசிக்கல. ஆகவே எதனால இந்த மாற்றம் நமக்குள் வருகிறது வர வேண்டும் என்று சொன்னால், it is the love that is initiated by God. Romans chapter 5 verse 5 says the love has been shed abroad in your hearts. இங்கே அன்பானது உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 அவர் சொல்கிறார். அப்படியானால் இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. இயல்பாகவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாது, இயல்பாகவே நாம் தேவனை நேசிக்க முடியாது, இயல்பாகவே நாம் ஒருவருக்கு ஒருவர் பகைஞராக இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நாம் விரோதிக்கிறவராக, ஒருவரை ஒருவர் நாம் எதிர்த்தடிக்கிறவராகத்தான் இருந்தோம். ஆனால் இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட நேரத்திலே, தேவன் இந்த அன்பை நம்முடைய இருதயத்திலே செயல்படுத்த துவங்கின நேரத்தில் என்ன செய்தோம்? நாம் தேவனை நேசிக்க ஆரம்பித்தோம். We started to understand the love of God. We started to love God. We started to love our brothers. We started to have fellowship with the people. நாம் தேவனை நேசிக்க ஆரம்பித்தோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்தோம். நாம் சக விசுவாசிகளோட கூட ஐக்கியப்பட ஆரம்பித்தோம். ஆனால் இதற்கு முன்பதாக அப்படி இல்லாமல் இல்லை. எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இந்த துவக்கத்தை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதான் 19வது வசனம் சொல்லிவிட்டு, இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? 20வது வசனத்துல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும், ஃபர்ஸ்ட் பார்ட் ஈஸியா வந்துடும். I would say that I love God. இது ஈஸியா வந்துடும். ஆனா அப்படி சொல்கிறவனாக இருப்பான் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
எவ்வளவு ஒரு ஒரு ஆணித்தரமான, அது ஒரு நெத்தியடியான ஒரு கேள்வி. ஒரு பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின், பாயிண்ட் பிளாங்க், ஒரு நெத்தியடியான ஒரு கேள்வி அங்க இங்க வந்துட்டு இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு கேட்கிறார். நீங்க சொல்றீங்க நீங்க ஆண்டவர் நேசிக்கிறேன் என்று சொல்றீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர் எழுதக்கூடிய விஷயம், யூ சே தட் யூ லவ், யூ சே தட் யூ ஆர் லவிங் காட். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பட் how can I know it? Because the evidence is totally different from what you say. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் அதனுடைய ஆதாரங்களுக்கும் முற்றும் வித்தியாசமாக இருக்கின்றது. இரண்டுக்கும் எந்த விதமான இணைப்பும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் சக மனிதனை நிச்சயமாக நேசிப்பான். ஆண்டவரை நேசித்தேன் என்று சொல்லக்கூடியவன் சக மனிதனோட கூட இணங்கி அவர்களோட கூட ஐக்கியப்படுவான். ஆனா இந்த மனுஷனோட கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் உங்க வாழ்க்கையில இல்லை. இதைத்தான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். இருளிலே வாழக்கூடிய ஒருவன் அங்கே சகோதரனை பகைக்கிறான். அவன் தேவனிடத்திலே ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைத்தால் அவன் இன்னும் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். If he say that he is in the light but still hates his own brother, it proves, it is evident that he is hating. He is not in true fellowship with God. உண்மையாகவே தேவனோட கூட அவன் ஐக்கியப்படவில்லை என்பது அங்கே மிகவும் தெளிவாய் சொல்லப்படக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த அன்பை நாம் பிறருக்கு காண்பிக்கிறோமா? Do we show the same love? நான் ஏன் இந்த accepted in the beloved அங்க சொன்னேன் என்றால், we were accepted in the beloved. We were accepted in the beloved. In the love of God, you and I are accepted. தேவனுடைய மாறாத, புனிதமான, தூய்மையான, தெய்வீகமான அந்த அன்பிலே நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அதே அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பு மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க. It will accept others. If you have the same love what God has shown into your life, அந்த அன்பு உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் பிறரை அந்த அன்புக்குள் ஏற்றுக்கொள்வோம். பொழுது accepted in the beloved என்று சொல்லும் பொழுது இன்னும் சொன்னா, அன்பு கூற முடியாதிருக்கின்ற ஒருவரை, மன்னிக்க முடியாதிருக்கின்ற ஒருவரை, பகைப்பதற்கு மட்டுமே பாத்திரமான இருக்கக்கூடிய ஒருவரை நாம் என்ன செய்வோம்னா, we will accept that brother, that sister, that children of God into our life. நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் இங்க சொல்றாரு. பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரன் இடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இங்க கான்ட்ரடிக்ஷன் ஆச்சுன்னா அங்கேயும் கான்ட்ரடிக்ஷன், அங்க கான்ட்ரடிக்ஷன் ஆச்சுன்னா இங்கேயும் கான்ட்ரடிக்ஷன். இங்கே தேவனை இடத்துல நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனுஷனை நேசித்தால், நேசியாமல் விட்டால் அதுவும் தப்பு. மனுஷனை முழுவதுமாக நேசித்து விட்டு தேவனை பகைத்தால் அதுவும் தப்பு. ஆகவே தேவனை நேசித்தால் மனுஷனையும் நாம் நேசிப்போம். தேவனை பகைத்தால் மனுஷனை பகைப்பதற்கு சமம், அல்லது மனுஷனை பகைத்தால் தேவனை பகைப்பதனுடைய சமம். மனுஷனுக்கு எதிரடியாக இருக்கின்றவன் தேவனுக்கு எதிரடியாக இருக்கிறான். இப்போ அதனுடைய முழு ஈக்குவேஷன், அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய ஈக்குவேஷன் உங்களுக்கு புரியுது என்று நான் நம்புகின்றேன். அதை இங்க சொல்லுகிறார். If you love people, you will certainly love God. If you love God, you will love people. இந்த ஈக்குவேஷனை தான் இங்க வந்துட்டு சொல்லுகிறார். இல்லை என்று சொன்னால் நாம் யாராக இருக்கிறோம்? பொய்யராக இருக்கிறோம். We are just the liars. அனைத்து நேரத்துல ஜனங்கள் இங்க சொல்லும் பொழுது நான் வந்து நேசிக்கிறேன், அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன், அவருக்கு வேண்டிய அந்த சகோதரனுக்கு தேவைப்படக்கூடிய மரியாதையும் கனத்தையும் நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனா முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்ள முடியல, முழுவதுமாக என்னால் நான் வந்து அன்பு கூற முடியவில்லை என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். I respect the brother, I give what is due unto him, but I'm not able to love and accept that brother. அந்த சகோதரனை நான் ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த சகோதரனை நான் முழுவதுமாக நான் நேசிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். இது எப்படி தெரியுங்களா இருக்கிறது? நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், I work for an office. ஆனா என்ன சொல்லுவேன்னா, I deeply respect companies president, கம்பெனியினுடைய பிரசிடென்ட் நான் வந்து ரொம்ப அதிகமான கனத்துக்கும் மரியாதைக்கு உரிய ஒரு நபராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா என்ன பண்ணுவேன்னா, இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். I will disrespect all the employees of the company. I will disrespect the company's culture and the policies what they have kept. அந்த நிறுவனத்தினுடைய கோட்பாடுகளையும் அந்த நிறுவனத்தினுடைய என்னவெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா நான் மதிக்க மாட்டேன். என்ன அர்த்தம்? I still respect. அப்படின்னா என்ன அர்த்தம்? If we don't respect the culture and the practices and the principles of that company, it is equivalent that I disrespect the company's president. அந்த நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கும் அந்த நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய பண்பாடுகளுக்கும் நான் பின்பற்றாமல் போவேன் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யாரோ அவரை நாம் மரியாதை குறைவாக நடத்துவதற்கு சமம்.
அது போலதான் இங்க ஒரு நபருக்கு நாம் நேசிக்க முடியவில்லை என்று சொல்வதற்கான சொல்லக்கூடிய அநேக காரணங்கள் இருக்கலாம். we may say 1001 reasons, 1001 காரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் என்று சொன்னால் I still need to surrender myself to the love of God and to the Spirit of God. அப்படி நாம் நேசிக்க நாம் முற்படுவோமாக, அப்படி நேசிக்க நாம் பிரயத்தனம் செய்வோம், அப்படி நேசிக்க முயற்சிப்போம். அதுக்குதான் ஆவியார் நமக்கு என்ன செய்ய, நமக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். சும்மா நம்ம வைத்த எவிடன்ஸ்க்காக மட்டும் ஆவியானவர் கொடுக்கப்படல, நமக்குள்ளாக டிரான்ஸ்பர்மேஷன் இந்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். இந்த நம்மை ஆண்டவருடைய குணாதிசயத்தோடு கொண்டு வருவதில் மிகப்பெரிய ஒரு பங்கு ஆவியானவருக்கு உண்டு. ஏன் இன்னும் சொல்ல போனா அவருக்குதான் முழு பங்கு. அவருடைய கரத்துல நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். We have been given into the hands of the Holy Spirit so that we can be molded, we can be transformed to the image of his own son. அவருடைய சொந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றம் பெறுவதற்கு, மறுரூபம் அடைவதற்கு ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்குள் பாவத்தை குறித்திருக்கின்ற உணர்வை ஏற்படுத்தி, அன்பை குறித்திருக்கக்கூடிய ருசியை நமக்கு உண்டு பண்ணி, அந்த சகோதரனை மன்னிப்பதற்கும் சகோதரியை ஏற்றுக்கொள்வதற்கும் இருக்கக்கூடிய பக்குவத்தை நம்முடைய மனதிலே கொடுக்கிறார். அது வேறு எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, வேறு எந்த புத்தகம் கொடுக்க முடியாது. மாறாக ஆவியானவர் கொடுக்கும் பொழுது நம்முடைய வசனத்தின் பிரகாரமாக எடுத்து நமக்கு சொல்லி, நம்மை திருத்தி, நம்மை உருமாற்றி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை கொண்டு வருகிறார். இது எவ்வளவு அற்புதம், ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு கடைசியாக 21 அவர் சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இது ஜான் 13:35, 34-35 இங்க சொல்லப்பட்ட விஷயத்தை மறுபடியும் யோவான் இங்க எடுத்துரைக்கிறார். அந்த கற்பனையை நாங்க பெற்றிருக்கிறோம். இது உணர்ச்சி வசப்படக்கூடிய அன்பல்ல, இது செலக்டிவான அன்பல்ல. இது ஒருத்தரை மட்டும் தான் நான் நேசிப்பேன், இவங்களை நேசிக்க மாட்டேன், அப்படி அல்ல. இது ஒரு சோசியலாக, சமூக ரீதியாக இருக்கக்கூடிய அன்பல்ல, மாறாக இது தெய்வீகமான அன்பு. இட் இஸ் a divine love. it is a practical love. நடைமுறையான ஒரு அன்பு. இது ஒரு தியாகபூர்வமான அன்பு. கிறிஸ்துவை மையமாக வைத்து, கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து, அவர் கோப்பாக என்னை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்தி நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அன்பு. ஒருவேளை நீங்க நம்ம நினைக்கலாம், இந்த அன்பை நம்ம காட்டும் பொழுது நம்ம ஏளனப்படுத்தப்படுவோமே. நிச்சயமா ஏளனப்படுத்தப்படுவோம். இந்த அன்பை நாம் காண்பிக்கும் பொழுது நாம் குறைத்து மதிப்பிடப்படுவோமே. நிச்சயமாக குறைத்து மதிப்பிடப்படுவோம். இந்த அன்பை நாம் காண்பிக்கப்படும் பொழுது புறக்கணிக்கப்படுவோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோமா? கிறிஸ்துவால் நாம் கனப்படுத்தப்படுவோமா? கிறிஸ்துவால் நாம் மேன்மையா கருதப்படுவோமா? அதுதான் நாம் பார்க்க வேண்டியது. அங்கே கிறிஸ்துவாலை மேன்மையா கருதப்படுவதற்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்வதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இதன் மூலமாக மாறும். அதான் நம்ம இங்க 21 வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய இந்த விஷயமாக, இந்த கமாண்ட்மெண்ட்டை நாம் அவரிடத்துல பெற்றிருக்கிறோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க நாம் முற்படுவோம். அதைத்தான் இந்த கடைசியாக நாம் 21 நாம் கற்றுக்கொண்டு முடிவு செய்கின்றோம். அவ இன்றைக்கு நாம் பார்த்த விஷயம், the perfection of love, அன்பினுடைய பூரணத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்ற உறுதி நமக்கு இருக்கிறதா? நமக்குள் வாசம் செய்யக்கூடிய ஆவியானவர் அந்த உறுதியை நமக்கு தருகிறார். அதை நாம் அனுபவிக்கிறோமா? வேதத்தின் மூலமாக நமக்கு உறுதி வருகின்றது, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு உறுதி வந்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதே போல அந்த அறிக்கை, do we confess the incarnation of Jesus Christ, or what the Bible says about Jesus Christ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாமும் அங்கீகரித்து அறிக்கையிடுகின்றோமா என்று நாம் கேட்போம். அதே நேரத்தில் இதெல்லாம் நாம் இருப்பது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தை புரிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, மாறாக அந்த சத்தியமானது என்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக, if it doesn't transform my life in my day-to-day activities, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையாக அனுதினமும் இந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையை மாற்றலன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். We let us take one decision in our life. இன்றைக்கு ஆண்டவரே, நேசிக்க முடியாதிருக்கின்ற அந்த சகோதரனை, அநேக காயங்களை ஏற்படுத்தின அந்த சகோதரிய இன்னைக்கு நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். Let us start loving that brother, that sister from now onwards. அதற்கு ஆவியானவருடைய பலத்தை நாம் கேட்டு, ஆவியானவருடைய அனுகிரகத்தை கேட்டு நாம் தொடர்ந்து பயணிக்க நமக்கு உதவி செய்வாராக. அற்புதமான 46வது பாடல், இதை நான் படிக்கும் பொழுது அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. 46வது பாடல், ஒப்பில்லாத அன்பு, love with everlasting love, led by grace to know I am in him and he is mine. நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். அப்படி இருக்குமானால் இந்த அன்பை நாம் பிறருக்கும் காண்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.